ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 முட்டை எடுத்துருக்கீங்க, வேக வச்சுருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு அரைக்க வேண்டியதை பார்த்துக்கலாங்க. இப்போ சீரகம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, சோம்பு எடுத்து வச்சுருக்கீங்க. அதோட ஒரு தேங்காய் சில்லு அளவு எடுத்து கட் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காயட்டும். இப்போ ஸ்டவ்வை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதே 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ அதே ஸ்பூனில் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை லைட்டாக எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா முட்டை வதங்கிருச்சுங்க. இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம குழம்புக்கு தாளிச்சிடலாங்க. இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டுங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து கொஞ்சம் வெடி கொட்டுங்க. கருவேப்பிலை போடணும். நான் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் அதே எண்ணெய் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த எண்ணெய் தேவையில்லாட்டினா நீங்கள் வேறு பாத்திரத்தில் புதுசாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு 4 தக்காளியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா உப்பு போட்டால் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் அந்த மல்லியோடு சேர்ந்து நல்லா வதங்கணுங்க, அந்த மல்லி பொடியோட. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் போட்டுக்கிறேங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டு குழம்பு பண்ணோம்னா நல்லா எண்ணெயில் பொரியும் போது நல்ல டேஸ்ட் இருக்குங்க. சாப்பிடும்போது நல்ல மணமாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கிரேவியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ரொம்ப சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். இது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க. பூரிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை போட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு கொதிக்கட்டும். இறக்கி வச்சிடலாங்க. சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா. நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு ரைஸ் ரொட்டி பண்ணியிருக்கேங்க. அந்த ரைஸ் ரொட்டிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் நம்ம எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாங்க. நான் இன்றைக்கி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. மெஷர்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் தண்ணிக்கு 1 கப் மாவு போட்டுக்கோங்க. இப்போ நான் அதே கப்பில் நான் மாவு எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டால் போதுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் மாவு எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டியாச்சு. கட்டி இல்லாமல் கிண்டியாச்சு. அந்த சுடுதண்ணியில் மாவு நல்லா வெந்துருங்க. மாவு நல்லா வெந்து கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே அனல்லே இருக்கட்டுங்க. நல்லாயிருக்கும். நல்லா வெந்திருக்கும் மாவு. ஒரு 5 நிமிஷம் நான் மூடி போட்டுறேங்க. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க மாவை. நல்லா கெட்டியாக வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம பச்சரிசி மாவு அதில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தூவி விட்டு பரத்த ஆரம்பிக்கலாங்க. சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் வச்சு லேசாக பரத்துங்க. ரொம்ப அமுக்கி பரத்திடாதீங்க, ஏன்னா ஒட்டிக்கிறோம். லேசாக ப்ரெஸ் கொடுத்து பரத்துங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை சட்டியில் போட்டு எடுத்துடலாங்க. நான் ஏற்கனவே தோசை சட்டி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். சட்டி ரொம்ப சூடு ஏறணும்னு அவசியம் இல்லைங்க. சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவு சுடுதண்ணியில் போட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால மாவு நல்லா வெந்துருங்க. தோசை சட்டியில் சும்மா ஜஸ்ட்டு ஒரு பெரட்டி மட்டும் எடுத்துக்கோங்க, போதும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ரைஸ் ரொட்டிக்கு முட்டை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி ரைஸ்க்கு இதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.